சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம், என்ன தெரியுமா? சமூக நீதி. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வாய்ப்பு, என்ன தெரியுமா? அறிவியல். இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இலக்கு, என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட இன்னும் கல்வியில சிறப்பா வரணும். மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு, சந்தோஷம். ஆனா மற்ற நாடுகளை விட இன்னும் சிறப்பா வருங்கிற இலக்கு வச்சு போறோம். அதனால இங்க பிரிவினையை தூண்டக்கூடிய, வேற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இங்க இடம் இல்லை. ஒற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் வாங்க, இடம் இல்லை. லேட்டஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கிட்டத்தட்ட 94.3%, 12ஆம் வகுப்பு 95.2%. இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை சரியான பாதையை நோக்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் இது போதாது. என்னுடைய கனவு மிகப்பெரிய கனவு. விடுபட்ட இந்த தேர்ச்சி விழுக்காடில் விடுபட்ட அல்லது அவர்கள் வேகத்திற்கு வர முடியாத மெல்ல கற்கும் குழந்தைகள், ஸ்லோ லேர்னர்ஸ், என்னை போன்ற ஸ்லோ லேர்னர்ஸ், அந்த குழந்தைகளையும் உள்ளே இன்க்ளூசிவாக சேர்த்து அந்த கல்வியில் அவர்களுக்கும் ஒரு பங்களிப்பை செய்து அதை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். குறிப்பாக டிஎன் ஸ்பார்க் போன்ற செயல் திட்டங்களை முன் கொடுத்து வெறும் கூட்டல் கழித்தல் மதிப்பெண்கள் மனப்பாட பகுதி அதை மட்டும் படித்துக் கொண்டிருந்த குழந்தைகளினுடைய தலைமுறையை மாற்றி அவர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், காக்னிட்டிவ் ஏஐ, கோடிங், பைத்தான், J2E மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, HTML போன்ற விஷயங்கள்லாம் தொடக்கமாக 5000 பள்ளிக்கூடங்களை தொடங்குவதற்கான வேலையும் நான் சொல்லியிருக்கிறோம். அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க கோடிங்கை இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து இந்த கோடிங்கை அவர்கள் படிப்பதற்கான அந்த ஒரு வசதி வாய்ப்பும் ஏற்படுத்துவதற்கான போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மூணு செய்திகள் நான் கல்வி அலுவலர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலில் மனநலன். படிக்கின்ற மாணவரினுடைய மனநலனை பாதுகாக்க வேண்டியது நம்ம அத்தனை பேரினுடைய கூட்டு பொறுப்பு. கொஞ்சம் சுமாரா படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு தம்பி உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்க, அடுத்த எக்ஸாம்ல 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குவார். கொஞ்சம் மேத்ல கஷ்டப்படுற மாதிரி ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீ நல்லா ஓவியம் நல்லா வரைகிறியாமே அப்படின்னு சொல்லி பாருங்க, நீ ஒரு படம் வரைஞ்சிட்டு வா, காந்தி ஒரு படம் வரைஞ்ச, கலாம் ஒரு படம் வரைஞ்சிட்டு சொல்லுங்க, அவர் உங்களை பார்க்கும்போது ஸ்பெல்லிங் பேஸோட வருவார். அப்ப அந்த குழந்தையினுடைய மனநலன் போதையின் பாதைக்கு போகாமல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு பக்கத்திலேயே ஆக்சசபிளாக இருந்த டாஸ்மாக் எல்லாம் மூடுறதுக்காக ஆனரபிள் சிஎம் உத்தரவிட்டதான் நாம பார்த்தோம். அப்ப என்னன்னா அவர்களை டிவியேட் பண்ணாம அந்த மனநலனை பாதுகாக்கிறது முக்கியம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வகுப்பறை முதல் கழிப்பறை வரை அதை பேணி பாதுகாத்து பிரச்சனை வந்த பிறகு சரி பண்றது இல்ல, பிரச்சனையே வராம சரி செய்யறதுதான் முன்கூட்டி அதை சரி செய்யறது நம்மளுடைய இலக்காக இருக்கிறது. இது மட்டும் இல்ல, நம்முடைய மாதிரி பள்ளிகள்ல, நம்முடைய வெற்றி பள்ளிகள்ல அந்த உணவு, மனநலன், கட்டமைப்பு, உணவு மூன்றையும் பேணி பாதுகாத்து சிறப்பாக கையாள வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லி ஆல் பாசிபிள் வேஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ் நம்ம சொல்லுவோம். எப்படி புதிய சிலபஸ் புக்கை கொடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக அவங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தராங்களோ அது மாதிரி அந்த டீச்சர்ஸையும் நாங்கள் அப்கிரேட் பண்ண போறோம். மற்றும் தகுந்த நேரத்தில் தகுந்த தேர்வுகளின் மூலமாக எந்தெந்த காலி பணிகள் இருக்கோ அதையெல்லாம் உள்ள கொண்டு வர போறோம். அது மட்டும் கிடையாது, இது நீட் ஆஃப் தி ஆருங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நாங்கள் பயனாளராகவே இருக்கிறோம். நம்ம தம்பியோ தங்கச்சி என்ன பண்றாங்க, சாட் ஜிபிடியில போட்டு ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்துருக்காங்க, கூகுள் ஜெமினிஐல போட்டு ஒரு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படி வெறும் பயனாளராக இல்லாம நாம ஒரு கூகுள் ஜெமினிஐயோ நாம ஒரு சாட் ஜிபிடி உருவாக்கினா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஒரு இன்குபேஷன் சென்டராக அவர்களினுடைய கற்றல் கூடமாக மட்டுமல்ல, கற்பனைகளை சாத்தியப்படுத்தக்கூடிய சாதனை கூடங்களாக மாற்றுவதற்கான ஒரு என்விரான்மெண்ட் நாங்க உருவாக்கணுங்கிறது ஒரு இலக்கு கூட நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். ஒரே நாள்ல பண்ண முடியாதுங்க, ஆனா ஒவ்வொரு நாளும் பண்றோம். நேற்றை விட இன்னைக்கு மாறி இருக்கு, போன வருடத்தை விட ரிசல்ட் 1% மேல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெஃபினெட்லி ஒன் டே இது நடக்கும், அதை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கும். இல்ல, போன வருஷத்தை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெக் டு நெக் இருக்கு. அப்புறம் முதல் இடம் 2ஆம் இடம் அப்படிங்கறதுல எனக்கு பர்சனலா உடன்பாடு இல்ல. எல்லாரும் ஜெயிக்கணும், யாரும் விட்டு போயிடக்கூடாது, இன்க்ளூசிவா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். வெறும் வெற்றியை மட்டுமே இலக்கா வச்சு போயிடக்கூடாது. அதுக்குன்னு சில மாவட்டங்கள்லாம் பின்தங்கி இருக்கும் பொழுது அது கண்டுக்காம விட்டுறக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கொஞ்சம் கொஞ்சமா பேபி ஸ்டெப் ஆவது ஒரு வெற்றியை நோக்கி நம்ம நகரணும். அதுதான் நிலைத்து நிற்கும். இப்பதான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் நம்ம என்ஷூர் பண்ணிருக்கிறோம். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா இப்ப மாணவர்களை அதிகம் பேச சொல்லி, டீச்சர்ஸ் ஆசிரியர்களை குறைவாக பேச சொல்லி அதை நாங்க அந்த போலார் ஷிஃப்டையை நாங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். என்னுடைய அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். என்னுடைய சிந்தனை ஓட்டத்தோட அவர்களும் நேரடியாக அதே ஓட்டத்தில் அதே சிங்கிள் பேஜில் எல்லாருமே இருக்கிறோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக அந்த பெருங்கனவை ஒரு நாள் சாத்தியமாக. ஆமா.
திருவாரூர் மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் மாணவர்கள் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு ஏதாவது இன்ஷூர் பண்ணப்படுமா? இதுக்கு ஏதாவது தனியா ஏதாவது? ஆமா, அந்த செய்தி கேட்டு சொல்லனா துயரமடைந்து நேற்று கோவையிலேயே பத்திரிகைகள் சந்தித்தும் சொன்னேன். பொதுவாகவே பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் வரும்போதும் பள்ளிக்கூடம் முடித்து மாணவர்கள் வெளியேறுகிற போதும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை, ஆசிரியர் பெருமக்களை மற்றும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோட சேர்த்து தயவு செய்து போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய காவலர்கள், அவர்களுக்கு இப்ப சில குழந்தைகள் இன்னமும் நிறைய கிராமங்களில் பார்த்தா பேருந்துகள்ல வர்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் இன்னும் கனிவோடு தயவு செய்து இதை வந்து நீங்க, நான் வந்து ஏதோ உத்தரவுறேன் நினைச்சுக்காதீங்க, நான் வந்து ரெக்வஸ்டா கேட்கிறேன், இன்னும் கொஞ்சம் கனிவா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசுங்க. அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு அவங்க வந்து படியில பயணம் பண்ண ஆசைப்படுறாங்கன்னா அன்பா சொல்லி அரவணைத்து அவங்கள உள்ள கொண்டு வாங்க. வேகமாக வாகனங்கள் சொல்லுதா, அங்க எல்லாமே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு அங்க நாங்க வந்து அந்த ஜீப்ரா லைன்ஸ்லாம் போட்டிருப்போம், எல்லாமே சிசிடிவி கேமராஸ்லாம் போட்டுருக்கோம். அப்ப இன்னும் கொஞ்சம் வேகமா யாராவது அப்படி ஒரு ஆர்வக்குள்ளர்ல பண்றாங்க அப்படின்னா அவங்களை அங்கேயே நிறுத்தி, இது ஸ்கூல் ஏரியாங்க, இது வந்து எஜுகேஷனல் ஏரியா, தயவு செய்து இது மாதிரி நீங்க டிராபிக்கை வயலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சிட்டிவான ஏரியாஸை பேணி பாதுகாக்கணும். போக்குவரத்து குறித்த சாலை விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவது குறித்த விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்த போகிறோம். அந்த இழப்பு எங்களுடைய இழப்பு. அந்த குடும்பத்தாரோடு நானும் அந்த திட்டத்தில் பங்கெடுக்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணனுக்கு நெருங்கிய ஒரு 2 பேரால ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட ஆடியோலாம் வெளியில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கிறோம். என்ன மாதிரியான நடவடிக்கையை கட்சி மேற்கொள்ளும் போது, இன்னொன்னு வந்து மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேலிடம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு விளக்கம் என்ன? யாராக இருந்தாலும் சிஸ்டர், எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் பெண்கள் பாதுகாப்பில் வந்து 0 டாலரன்ஸ் தான். சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சீராய்வு செய்து கூர்ந்து நோக்கி விசாரணை செய்து, இது பள்ளிக்கல்வித்துறைக்கு சம்பந்தம் இல்லைனாலும் கட்சி சார்ந்து நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதை குறித்த விசாரணை முடியும் போது உங்களுக்கே தெரியும். யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். எந்த வகையான பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனோ எதற்கோ இடமில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை வந்து முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறாரு. இருந்தாலும் சமுதாயத்துல குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்னா குற்றவாளியினுடைய குற்ற மனநிலையை தான் மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூலும் காலேஜஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து ஸ்கூல்ல நடக்கும். யாரெல்லாம் அதுக்கு அலோவ் பண்ண போறீங்க? பகுத்தறிவுக்கு ஏற்ற வகையில, அறிவியல் ரீதியா அந்த மாதிரி ஏதோ பிளான் வச்சிருக்கீங்களா? நல்ல கேள்விங்க. அறிவியலுக்கு புறமான எந்த விஷயங்களுக்கும் எங்களுடைய கல்வி சாலையில் இடம் கிடையாது. முழுக்க தன்னம்பிக்கை, அறிவியல், பகுத்தறிவு, சமூக நீதி, இதை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். இந்த ஸ்கூலுடைய தூதுவர்கள் யாருன்னா முன்னாள் மாணவர்கள் தான். அந்த அலுமினி இருக்காங்க பாருங்க, அவங்களையெல்லாம் அம்பாசிடர்ஸா திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைகள் கிட்ட பேச வைக்க போறோம். நான் இந்த கிளாஸ் தான்ப்பா படிச்சேன், இந்த கிளாஸ்ல இவ்வளவு மார்க் வாங்கினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், வேலைக்கு போனேன், நீங்க நல்லா இருக்க ராஜாமா இருக்கேன், நீயும் அது மாதிரி வரணும்னு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அப்படிதான் படிக்கும்போது சில குழந்தைகளுக்கு வந்து சின்ன கசப்புணர்வுகள் இருக்கும். யாரோ ஒருத்தங்க சத்தம் போட்டுட்டாங்க, அவங்க மேல ஒரு கசப்புணர்வு இருக்கும். படித்து முடித்து 25 ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தக கண்காட்சிக்கு நான் வந்து சிறப்பு விருந்தினராக போய் பேசி முடித்து கீழே இறங்கின பிறகு என்னுடைய டீச்சர் ஒருத்தரை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி 2 பேரும் கண்ணீர் விட்டுட்டாங்க அறியாம. ஆனா படிக்கும்போது எங்களுக்குள்ள அவ்வளவு வந்து ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அன்னைக்கு அவர் கடுமையாக என்னை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு நடந்து கொண்டதால் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அப்ப அதை போன்ற விஷயங்கள்லாம் சரி செய்வதற்காக தன்னார்வலர்கள், தன்னம்பிக்கை பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் முன்னாள் மாணவர்களை நாங்க வந்து இன்னும் அதிகமா போன கல்வியாண்டுகளை விட அதிகமா உள்ள கொண்டு வருவோம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மிக முக்கியமான இடங்கள். இந்த போதையின் பாதைக்கு அவர்கள் சென்று விடாமல் தடுப்பதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக. போதையின் பாதைன்னு சொல்றீங்க, அதே அளவுக்கு சாதியும் ஊறி போய் தான் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில சாதியுமே வந்து பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சாதிய மோதல்களை தடுக்க ஏதாவது குழு இருக்கா? கண்காணிப்பு குழு கேட்கிறேன். அதே மாதிரி அப்படி நடக்கும் பட்சத்துல மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை கவுன்சிலிங்? ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே அதை குறித்த அவேர்னஸ் ஆல்ரெடி நாங்க வந்து கல்வி வல்லுநர் மூலமா சொல்லியிருக்கிறோம். மதம், சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும்போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம், என்ன தெரியுமா? சமூக நீதி. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வாய்ப்பு, என்ன தெரியுமா? அறிவியல். இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இலக்கு, என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட இன்னும் கல்வியில சிறப்பா வரணும். மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு, சந்தோஷம். ஆனா மற்ற நாடுகளை விட இன்னும் சிறப்பா வருங்கிற இலக்கு வச்சு போறோம். அதனால இங்க பிரிவினையை தூண்டக்கூடிய, வேற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும்
இங்க இடம் இல்லை. ஒற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் வாங்க, இடம் இல்லை. சார் இயக்குனர் ப. ரஞ்சித் வந்து இந்த ஆணவ படுகொலைகளுக்கு ஒரு தனி சட்டத்தை இயக்கணும் அப்படின்ட்டு நேத்து ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுருந்தாரு. இளைஞர்கள் மத்தியில் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நடக்குது தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொன்னாரு. மாண்புமிகு சமூக நீதி அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களோடும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடும் கலந்து ஆலோசித்து அதை குறித்து விரிவான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு 59 ஆண்டுகளாக கேட்டு வராத பேருந்து நாம் ஆட்சிக்கு வந்த ஒரு 15 நாட்களிலே வந்திருக்கிறது. அது வெறும் டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க, ஆக்சஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ ஈஸ்வர்ட் பண்ணிட்டாரு. அங்க படிக்கிற குழந்தைங்க பஸ்ல இன்னும் கொஞ்சம் வேகமா வர முடியும். வேகமா வரக்கூடிய சூழல் வருகிற பொழுது படிப்பில் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நிலமற்றவர்களுக்கு பட்டா கிடைத்துக் கொண்டிருக்கிறது, வாய்ப்பற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த விஷயமும் கலந்து பேசி அதை ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்கான நடைமுறைகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவெடுக்கும். திமுக ஆட்சியில வந்து பள்ளிகள் கல்வி நிலையங்கள்ல வந்து சாதி முறையில் நடக்கிறது மாணவர்களோட மட்டும் இல்ல ஆசிரியர்களோட மனநிலையும் அங்க பணியாற்றக்கூடிய கல்வி அதிகாரிகளோட மனநிலையும் நீதிபதி சந்திர அவர்களை நான் வந்து சந்தித்தேன். அந்த அறிக்கையை குறித்து நாங்க வந்து நிபுணர்கள் கூட வைத்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அறிக்கை வந்து டீடைல்டா இருக்கு, அதை எப்படி ரூட்ஸ்ல கொண்டு போகலாம். ஏன்னா என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு பொதுவா ஒரு 40-50% தான் கிராஸ் ரூட்ஸ் போகுது. அப்ப இதை போன்ற இந்த சமூக நீதியோ ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், இது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து தடுத்து அதை வருவதற்கு முன்பே தடுத்து ஆசிரியர்கள் மனநிலை சார்ந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். பட் டெஃபினெட்லி அதை நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆமா, நம்ம வந்து இப்பதான் முதல் மாதம் நிறைவடைந்திருக்கிறது. ஆனா இது வந்து கடைசி மாதம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் இதை போன்ற பல விஷயங்களை வந்து கரெக்டா பீரியாடிக்கலா டைம் டேபிள் போட்டு டெஃபினெட்லி நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, அண்ணா சொல்ற மாதிரி, டியர் பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ், ஐ நோ ஒரு ஸ்கூல் நடத்துறது அரசு பள்ளியும் கஷ்டம், பிரைவேட் ஸ்கூலும் கஷ்டம் தான். ஆனா என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஏதாவது தேர்ட் பார்ட்டி புரோக்கர்ஸ்க்கோ அல்லது வேற விஷயங்களுக்கு லஞ்ச லாவணிகள் கொடுத்தோ ஒரு லீக்கேஜ் இருந்தது. அது இனி கிடையாது. நீங்க வந்து சும்மா சொல்ற ஒரு ரெனோவலுக்கோ ஒரு என்ஓசிக்கோ அது வந்து யாருக்கோ ஒரு பெரும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா இப்ப அது எதுவுமே கிடையாது. பதிலுக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, தயவு செஞ்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரீகன்சிடர் பண்ணுங்க, டிரான்ஸ்பரண்டா போடுங்க. அப்போதும் என்ரோல்மெண்ட் நடக்கும். பசங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல விஷயம் அது. நீங்க கண்டிப்பா அதை போடணும் என்பதை நான் வந்து இந்த நேரத்தில் மீண்டும் வலியுறுத்துறேன். இல்ல, தனியார் பள்ளிகள் சரியா 4 ABCD 4 கேட்டகரி வச்சிருக்காங்க. சானிடேஷன்ல இருந்து பில்டிங் சேஃப்டில இருந்து ஃபயர் சர்டிபிகேட்ல இருந்து அந்த பர்மிஷன்லாம் கரெக்டா இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன்லாம் எப்படி நடந்ததோ அதை விட இன்னும் கண்ணு கருத்துமா நடக்கணும். அதுக்கப்புறமேட்டு அப்கிரேடேஷன் சிஸ்டத்துல இருந்து அவங்க வந்து சில பேர் வந்து 10th 12th கொண்டு வரம்பாங்க. அப்படி அவசர கதியில நம்ம பண்ணிட முடியாது. எப்படி ஒரு பில்டிங்கினுடைய அந்த ஒரு ரெனோவலுக்கு வந்து என்ஓசிக்கு வந்து நம்ம வந்து ஒரு புரோட்டோகாலை ஃபாலோ பண்றோமோ, அப்கிரேடேஷனுக்கும் எல்லா மெரிட்ஸும் மீட் பண்ணிட்டாங்கன்னா தாராளமா கொடுத்துடலாம். பட் அதுல வந்து எடுத்தோம் கவுத்தோம் நம்ம முடிவெடுத்துட முடியாது. சரியான முறையில் சரியாக திட்டமிட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து லாங் ரன்ல பயன் தொடர்ன்ற போது அந்த அப்கிரேடேஷனுக்கு